الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العظيم புகழ் அனைத்து மேகனாயனான அல்லாஹ்வுக்கு அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், அவனுக்கு எந்த துணையும் கிடையாது என்பதாக நான் சாட்சி கூறுகின்றேன். அந்த ஏகநாயனான அல்லாஹ் எமது வெற்றிக்காக, எமது நேர்வழிக்காக சத்திய தூதர் சர்தாரே தோ ஆலம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி வைத்தான். அந்த உண்மை தூதர் மீதும் அவர்களை யாரெல்லாம் பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் அனைவர் மீதும் ஸலாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வின் இல்லத்தில் இஅ்திகாஃபுடன் வீற்றிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் எவைகளை எடுத்து நடக்கும்படி சொன்னானோ அவைகளை எடுத்து நடக்கும்படியும், எவைகளை வேண்டாம் என்று தடுத்தானோ அவைகளை முற்று முழுதாக தவிர்த்து நடந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் பின்னர் உங்களுக்கும் நான் வசிய்யா செய்கின்றேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் எமக்கு தந்த மிக பெரும் அருட்கொடைதான் நடமாடும் செல்வம், குழந்தை செல்வம். அல்லாஹு தஆலா இந்த பரிசை, இந்த பாக்கியத்தை தரும் பொழுது நன்கொடை, கிஃப்ட், நன்கொடையாக தருகின்றான். யஹபு லிமன் யஷா இனாஸா வ யஹபு லிமன் யஷா ذுகூர் அவ் யுஸவ்விஜுஹும் ذுக்ரான வ இனாஸா. அல்லாஹ்வுடைய நன்கொடை என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிமார்கள் அவர்கள் கேட்டெடுத்த ஒரு பாக்கியம்தான் குழந்தை பாக்கியம். ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன், யா அல்லாஹ் எனக்கு சாலிஹான குழந்தையை தருவாயாக. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்கின்றார்கள். வஜஅல்ஹு ரப்பி ரதியா. ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், யா அல்லாஹ் எனக்கு நீ குழந்தை பாக்கியத்தை தர வேண்டும், நீ என்னை தனியாக விட்டு விடாதே. நாம் வாழ்ந்தோம் என்பதற்குரிய அடையாளம் எமது கடை அல்ல, எமது வீடல்ல, எமது சொத்து செல்வங்கள் அல்ல, எமது குழந்தை செல்வங்கள். எனது பெயர் சேர்த்து சொல்லப்படுவதாக இருந்தால் என்னுடைய மகனோடு தான் சேர்த்து சொல்லப்படும். நாம் மண்ணறையிலே உறங்கும் பொழுது, மண்ணறைக்கு சென்றதன் பின்னால் சகோதரர்களே, மண்ணறைக்கும் இந்த மண்ணுக்கும் உள்ள ஒரு பாலம், மறுமைக்கும் இந்த துனியாவுக்கும் உள்ள ஒரு பாலம் எமது பிள்ளைகள். அவர்கள் யா அல்லாஹ் என்னுடைய தந்தை இதய பாவத்தை நீ மன்னிப்பாயாக என்று உண்மையான நல்ல பிள்ளைகளாக இருந்து துஆ செய்தால் அல்லாஹு தஆலா அந்த துஆவை உடனடியாக ஏற்றுக்கொள்கிறான். அந்த ஜனாசாவுடைய, அந்த மையத்துடைய அந்தஸ்தை உயர்த்துகிறான். இப்படியான ஒரு பாக்கியம்தான் பிள்ளைகள். சகோதரர்களே, இது ஒரு பாரமாக இன்று பார்க்கப்படுகிறது. நாம இருவர் நமக்கிருவர் என்ற கொள்கை ஒரு சினிமாவின் மூலமாக அறிமுகம் செய்யப்பட்டு இதுதான் கலாச்சாரமாக இந்த உலகத்திலே மேலோங்கி நிற்கிறது. ஆனால் உண்மையில் சகோதரர்களே, எந்த நாட்டிலே குழந்தை ஒரு சனத்தொகை நெருக்கடி ஒரு பிரச்சனை என்பதாக அலசினார்களோ அங்கே இப்பொழுது தத்தளித்துக் கொண்டிருக்கின்றார்கள் முதியோர்கள் அதிகமாக, சிறிய வாலிபர்கள் கொஞ்ச பேராக இருக்கின்றார்கள். எனவே சராசரியாக பார்க்கும் பொழுதே அங்கே மிக பெரும் பிரச்சனைகள். வேலைக்கென்ன லேபர் ரூமை திறந்து சில நாடுகளிலே, சில கிராமங்களிலே 7 வருடங்கள் பிள்ளை இல்லை. பிள்ளைக்கு பதிலாக நாய்களை வளர்க்கின்றார்கள், அதற்கு சொத்தெழுதுகின்றார்கள், அதற்கு பிள்ளைகளுக்கு போன்ற இனிப்பு பண்டங்களை கொடுக்கின்றார்கள், ஆடை வாங்கி கொடுக்கின்றார்கள், விளையாட்டு பொருட்களை கொடுக்கின்றார்கள். மிருகத்துக்கு குழந்தை பாக்கியம் வேண்டாம் என்பதாக ஒதுக்குகின்றார்கள். அந்த இடத்திலே மிருகத்தை வைத்து பார்க்கின்றார்கள். சகோதரர்களே, இஸ்லாம் சொல்லுகிறது குழந்தை ஒரு பாக்கியம், ஒரு நிஅமத், ஒரு அருட்கொடை. சகோதரர்களே, அந்த நிஅமத்தை கண் குளிரும் சொத்தாக மாற்றி எடுப்பதுதான் மிக பிரதானமான அம்சம். சில பெற்றோர்கள் கை சேதப்படுகின்றார்கள். நான் ஏன் தான் இந்த பிள்ளையை பெற்றெடுத்தானோ, என்னுடைய முகத்திலே கரை பூசுகின்றானே, என் மானத்தை இழுக்கின்றானே, எனக்கு நான் பிறந்த கிராமத்தில் கூட வாழ விடுகிறான் இல்லையே.
என்னுடைய முகத்தில் கரிபூசி என்னை அவமானப்படுத்துகின்றானே, எனக்கு சாவு வராதா, எனக்கு மரணம் வராதா, ஏன் நான் இதை பெற்றேன்? சகோதரர்களே, குழந்தை எப்படி கேட்பது பாக்கியமோ அதே போன்றே ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ وَاجْعَلْنَا لِلْمُتَّقِينَ إِمَامًا. சகோதரர்களே, அதே பிள்ளையால் கண் குளிர்ச்சியையும் கேட்க வேண்டும். யா அல்லாஹ், என் மனதை எரிக்கிற பிள்ளையாக இந்த பிள்ளையாக்காதே. அப்ப பிள்ளை என்று சொன்னா அது ஒரு பாக்கியம். அது கண் குளிரும் சொத்தாக இருந்தால் பாக்கியம். எனவே கண் குளிரும் செல்வமாக எப்படி எமது பிள்ளை ஆக்குவது, எமது சிறியவர்களே ஆக்குவது? சகோதரர்களே, முதலாவது அம்சமாக அதிலே பிள்ளைகள் என்றால் யார், பெற்றோர்கள் எப்படியானவர்கள், பிள்ளைகளுடைய ஆபத்தான பகுதி எது, அவர்களை சீரழிக்கும் பகுதி எது, இந்த மூன்று விடயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம். அதிலே முதலாவதாக பிள்ளை என்றால், சிறிய பிள்ளை என்றால் அது எப்படிப்பட்டது என்பதை சொல்லுவதாக இருந்தால் அது ஒரு வெற்று காகிதத்தை போன்றது. ஒயிட் ஷீட், நினைத்த சித்திரத்தை வரைந்து கொள்ளலாம். பெற்றோர்கள், சகோதரர்களே, பிள்ளைகள் அவர்களை நினைத்த விதத்திலே ஆக்கியெடுக்கலாம் என்பது உண்மை. பெற்றோர்கள் வரையும் ஓவியமே பிள்ளைகள். ஃபர்ரூக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய மனைவி தன்னுடைய மகன் ரபியை மதீனா முனவ்வராவிலே மஸ்ஜிதுன் நபவியிலே பாடம் நடத்தும் ஒரு பெரிய ஆலிமாக ஆக்க வேண்டும் என்பதாக நினைத்தார்கள். அதே போன்று வரைந்தெடுத்தார்கள் பிள்ளையை. நெப்போலியன் உடைய தாய் நினைத்தா, என்னுடைய மகனுடைய வரலாற்றிலே பயம் என்றால் என்ன என்று தெரியாமல் அவன் வாழ வேண்டும், அதற்கு நான் அவனுக்கு அடித்தளமிட வேண்டும். பயம் என்றால் என்ன என்று தெரியாமல் அவன் வளர்க்கப்பட்டான். தாய் தந்தை நினைப்பது போன்று பிள்ளையை ஆக்கலாம். சகோதரர் ஹிட்லரை தாய் நினைத்தா யூதர்களை கொந்தளிக்கும் ஒரு சிங்கமாக எனது மகன் இருக்க வேண்டும், அதே போன்று ஆக்கப்பட்டார். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தாய் நினைத்தா என்னுடைய மகன் ஞாபக சக்தியின் கும்மலாக இருக்க வேண்டும், மொத்தமாக இருக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ், ஞாபக சக்திக்கு சொந்தம் பேசும் அளவுக்கு இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு ஞாபக சக்தி கொடுக்கப்பட்டது. சகோதரர்களே, கமால் அத்தாதுர்கி தந்தை நினைத்தார், இஸ்லாமிய மதரசாவிலே ஓதிக்கொண்டிருந்த மாணவன், வேண்டாம், மேற்கத்திய கலாச்சாரங்களை படிக்க வேண்டும், மேற்கத்தியவாதியாக இவன் மாற வேண்டும். சுப்ஹானல்லாஹ், எப்படி மாற்றப்பட்டான்? 1924 இஸ்லாமிய கிலாபத்தை நெருப்பு கொடுத்த மூதேவியாக அந்த கமால் அத்தாதுர்கி மாற்றப்பட்டான், ஒரு தந்தையின் தவறான வரைபடத்தின் ஊடாக. எனவே சகோதரர்களே, பெற்றோர்கள் வரையும் ஓவியமே பிள்ளைகள், வெற்று காகிதங்கள் பிள்ளைகள். பிள்ளைகள் என்று சொன்னால் அவர்களுக்கு நன்மையும் தெரியாது, தீமையும் தெரியாது. சின்ன பிள்ளையிடம் கேட்டு பாருங்கள், வலது கையது தெரியாது, இடது கையது தெரியாது, பாதணியை மாற்றி போட்டுக் கொண்டு செல்லும், அதற்கு வலதும் தெரியாது, இடதும் தெரியாது. சகோதரர்களே, அதனுடைய ரூஹிலே பொய்யும் இல்லை, உண்மையும் இல்லை, ஈமானும் தெரியாது, குஃப்ரும் தெரியாது, லா இலாஹ இல்லல்லாஹும் தெரியாது, முஹம்மது ரசூலுல்லாஹும் தெரியாது. சகோதரர்களே, சிறிய பிள்ளைகள் மரணித்தால் அந்த பிள்ளைகளுக்கு ஜனாசா தொழுகை நடத்தப்படுகிறது. நடத்தப்படும் பொழுது அந்த ஜனாசா தொழுகையிலே அந்த பிள்ளைகளுக்கு பாவ மன்னிப்பு கேட்பதில்லை, மாறாக பெற்றோருக்குத்தான் பாவ மன்னிப்பு கேட்பார்கள். ஹதீஸிலுடைய கருத்திலே கூட வருகிறது, சிறிய பிள்ளையின் ஜனாசா தொழுகையிலே தொழுகை அந்த பிள்ளைக்கு அத்வா அலல் ஆபா, பெற்றோருக்கு துவா நடக்கும். அதனுடைய ரூஹு, அதனுடைய உயிர், அதனுடைய சிந்தனை, பாவமறியாத பாலகன் ஹஜ்ஜை முடித்தவர் வருவார், அன்று பிறந்த பாலகனை போன்று. சகோதரர்களே, அந்த பிள்ளை என்று சொன்னால், அந்த பிள்ளையுடைய உயிர் என்று சொன்னால், அந்த பிள்ளையுடைய ஆரம்பம் என்று சொன்னால், அதற்கு நன்மையும் தெரியாது, தீமையும் தெரியாது, ஒரு ஒயிட் ஷீட்டை போன்று இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகின்றார்கள். அதிலே நினைத்த மாதிரி எமக்கு அந்த பிள்ளைகளுக்கு தேவையானதை எழுதிவிடலாம், பதித்து விடலாம். ஆக சகோதரர்களே, கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி ஒன்றுமே தெரியாத ஒரு பாக்கியம் எமது கையிலே இருக்கிறது. இன்னும் சொல்வதாக இருந்தால், பிள்ளைகளுடைய உள்ளம் இருக்கிறது தானே, அதனுடைய பிஞ்சு போன்ற அந்த மனது இருக்கிறது தானே, அது மலர் போன்றது, மலர் போன்ற மனம். அந்த பிள்ளையுடைய மனம் அதை புண்படுத்திவிடக் கூடாது.
எரித்துவிடக் கூடாது. பிடிக்கி மலரை கண்டால் யாருமே இறக்கப்படுவார்கள். கல்லஞ்சம் பிடித்தவர்கள் மலர் என்றால் பாசம் வரும். சகோதரர்களை, பிள்ளைக்கு அன்பு கொடுக்க வேண்டும். ஒரு மரச்செடிக்கு தண்ணீரை போன்றே பாச மலையை பெற்றோர்கள் கொட்ட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்கு அழகாக வழிகாட்டி இருக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது கொண்டிருக்கும் பொழுது ஹுசைன் அல்லது ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வருகின்றார்கள். வந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேனியிலே ஏறி அந்த பிள்ளை விளையாடுகிறது. நாம் என்றால் என்ன செய்வோம் சகோதரர்களே? சுஜூதிலே இருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே இருந்து விட்டார்கள். அந்த பிள்ளையுடைய விளையாட்டு முடியும் வரைக்கும் சில சஹாபாக்கள் தலையை தூக்கி பார்க்கின்றார்கள். பிள்ளை என்ன நடந்திருக்கிறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மௌத்து வந்து விட்டதா, மரணம் வந்து விட்டதா, ஏன் இந்த அளவுக்கு தாமதிக்கின்றார்கள்? பார்த்தால் சகோதரர்களே, சிறிய ஒரு பிள்ளை விளையாடி கொண்டிருக்கிறது. சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், ஏன் இவ்வளவு சுஜூதை நீட்டினீர்கள்? சொன்னார், இர்தஹலனி, என்னுடைய மேனியிலே, என்னுடைய முதுகிலே என்னுடைய ஹுசைன் விளையாடி கொண்டிருந்தார். அவருடைய விளையாட்டு முடிய முன்னால் நான் சுஜூதை கூட முடிப்பதற்கு விரும்பவில்லை. யோசித்து பாருங்கள். தொழுகை இமாமத் செய்கின்றார். தொழுகை என்றால் விளையாடும் என்னவல்ல சகோதரர்களே. இந்த தொழுகையில் கூட ஒரு சிறிய பிள்ளையுடைய மனது நொந்து விடாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாத்திருக்கின்றார்கள். கண்ணியமானவர்களே, ஒரு தடவை இஷா தொழுகையை அவசரமாக முடிக்கின்றார்கள். ஏன் யா ரசூலல்லாஹ்? சொன்னார்கள், தாய்மார் வந்திருக்கின்றார்கள், பிள்ளைகளும் வந்திருக்கிறது. அந்த பிள்ளைகளுடைய அழுகை சத்தம் என்னை அவசரமாக தொழுகை முடிக்கும் அளவுக்கு கொண்டு போய் நிறுத்திவிட்டது. இந்த அளவுக்கு தொழுகையில கூட அந்த சின்ன பிள்ளையுடைய மனதை புண்படுத்தாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து கொண்டார்கள். சகோதரர்களே, எந்த பிள்ளையுடைய பாசம் கொடுக்கப்படாமல் கண்டிப்பாக வளர்க்கப்படுகின்றார்களோ, இரக்கம் காட்டாமல் அவர்களை அடித்து, அவர்களை உதச்சி, அவர்களை கட்டுப்படுத்தி ஒரு விதமான முரட்டுத்தனமாக வளர்த்தால் சில வேளை அந்த பிள்ளை 10 வயதிலே 12 வயது தன்னுடைய சகோதரனை அல்லது சகோதரியை கொலை செய்தாலும் ஆச்சரியமில்லை. சமீபத்தில் ஒரு சம்பவம் நடந்தது. தந்தையும் தாயும் வெளிநாட்டிலே, சாட்சியிடம் ஒரு பிள்ளை வளர்கிறது. அந்த பிள்ளைக்கு பாசம் கொடுக்கப்படவில்லை, அது ஒதுக்கப்பட்டது. அன்பு காட்டப்படவில்லை, அந்த பிள்ளை ஒதுக்கப்பட்டது. பிரயாணம் போகும் பொழுது அந்த பிள்ளையை வீட்டில் விட்டுவிட்டு சொந்த பிள்ளை எடுத்துக் கொண்டு செல்லுவார்கள். சிலர் 2 பிள்ளை இருந்தால் ஒரு பிள்ளைக்கு எப்பளை கொடுப்பார்கள், ஆரஞ்சை கொடுப்பார்கள். பயணம் செல்லும் பொழுது கூட்டிக் கொண்டு செல்வார்கள். அடுத்த பிள்ளையுடைய மனம் எரிகிறது. இது கூடாது. இது பின் விளைவுகளை ஏற்படுத்தும். இந்த நியாயமற்ற முறை கூடாது. எமது சொந்த பிள்ளையாக இருந்தாலும் பாசத்தை ஒரே மாதிரி காட்ட வேண்டும். ஒருவரை சரித்து அடுத்தவரை மதித்து நடப்பது இஸ்லாமிய முறை அல்ல. சகோதரர்களே, அந்த பிள்ளை ஒதுக்கப்பட்டதனால் அதே பிள்ளை வளரப்பட்டு அந்த தன்னுடைய வீட்டிலே வளர்ந்த அடுத்த சகோதரியை கொலை செய்து முடித்து விட்டது. சகோதரர்களே, நாம் கேள்விப்படுகிறோம், எமது பெற்றோர்கள், எமது தாய்மார்களில் சிலர் வாட்ஸ்அப்புக்காக, டிவி காட்சிகளுக்காக, டிராமாவுக்காக அழுது கொண்டிருக்கும் பிள்ளைக்கு ஒரு தட்டு தட்டிவிட்டு காட்சியை பார்த்துக் கொண்டிருப்பார்கள். சகோதரர்களை, பூ போன்ற மனதுக்கு அல்லாஹ் எந்த சட்டத்தையும் சொல்லல. நபியுடைய மேனியில விளையாடின பிள்ளைக்கு கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கல்ல. அப்படி இருந்தும் எங்களுடைய தொடர் நாடகத்துக்காக, எங்களுடைய சினிமாவுக்காக பிள்ளைகள் கட்டுப்படுத்தப்படுகின்றார்கள், அடி வாங்குகின்றார்கள். சகோதரர்களே, ஏன் நாம் சமீபத்திலே கேள்விப்படவில்லையா? ஒரு 6 வயது பிள்ளை வீட்டிலே சிறுநீர் கழித்தது என்ற குற்றத்துக்காக தாய் உதைந்து விட 6 படிக்கு அடுத்ததாக போய் விழுந்து நிலத்திலே தலையடிபட அந்த பிள்ளை மையத்தாக மாறியது. உம்மா, முஸ்லிம் தாய் அடித்து பிள்ளையை கொலை செய்யும் அளவுக்கு பாசம் இல்லாத உள்ளங்களாக மாறி இருக்கிறது சிலருடைய. சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை விளையாடி கொண்டிருக்கின்றார்கள், அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இருக்கும் பொழுது அபூ லைலா ரலியல்லாஹு தஆலா பக்கத்திலே இருந்தார்கள். அந்த இடத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிய பிள்ளை ஹுசைன் ரலியல்லாஹு பேரப்பிள்ளை வருகின்றார். பேரப்பிள்ளைகளுக்கும் தான், எமது வீட்டிலே இருக்கும் சகோதர சகோதரிகளின் பிள்ளைகளுக்கும் தான். எனக்கு பிள்ளை இல்லாமல் நாம் வாலிபர். அடுத்த சகோதரியின் பிள்ளையை போட்டு விளையாட்டி அவரை குழப்பி எடுத்து அவருடைய உள்ளத்தை தாக்கக்கூடாது. சிறிய பிள்ளைகளுக்கு பட்ட பெயர் சொல்லக்கூடாது. ஒரு வாலிபன் உளநோயாளியாக இருக்கிறான், மன ரீதியாக பாதிக்கப்பட்டு. ஏன் அந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களை குழப்புவது? நீ நெட்டையே, நீ சின்னதிலே இவ்வளவு உயர்ந்திருக்கிறாய்,
கடைசிக்கு இன்றைக்கு எந்த அளவு பிரச்சனை என்று சொன்னால், உங்களுக்கு பக்கத்தில் அந்த மகன் இருந்தால் திரும்பி கேட்பானாம், நான் நெட்டையனா, என்னை எல்லோரும் குழப்புகின்றார்கள், மனநோயாளியாக இருக்கிறான். அன்பான வார்த்தையால் பேச வேண்டும். எடுத்ததற்கெல்லாம் வா போ அல்ல. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் கனானை கூட யா புனைய, எனது அருமை மகனே, ஷிர்க்ல, குஃப்ர்ல, பாத்தில்ல. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் பெற்றோருக்கு சொல்லிக் கொடுக்கின்றார்கள், ஒரு பிள்ளை எப்படி பேசுவதை. யா புனைய, யா புனைய, எனது அருமை மகனே, எனது சின்ன மகனே. பாசத்தோடு நாம் பேசாவிட்டால், எமது இளம் பெண்களுக்கு பாசம் நாம் காட்டாவிட்டால், எமது வீட்டிலே யாருடைய பாசத்தை தேடுவார்கள், எங்கே தொடர்பு கொள்வார்கள், வீண் வம்பிலே அகப்பட்டுக் கொள்வார்கள். சில பெற்றோர்கள் பாசம் காட்டாதனால் பாசம் காட்டும் அந்நியர்களை நாடி எமது இளம் பெண்கள் செல்லுகின்றார்கள் வழி தவறி. அன்பை கொடுக்க வேண்டும். பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா மகள், கபிதி, என்னுடைய ஈரக்கொழுந்து மகள் பாத்திமா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்ணித்தார்கள். எங்கு சென்றாலும் அருமை பாத்திமா ரலியல்லாஹு தஆலா வீட்டை வந்து சந்தித்து ஒரு முத்தம் கொடுப்பார்கள் மகளுக்கு. எடுத்ததற்கெல்லாம் எரிந்து விழுவர்களாக பெற்றோர்கள் இருக்கக்கூடாது. பாசத்தை கொடுக்க வேண்டும், அன்பை பொழிய வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேனியிலே அந்த ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா வந்து உட்காருகின்றார்கள். உட்கார்ந்தவர் அபூ லைலா ரலியல்லாஹு தஆலா பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படியே சிறுநீர் கழிக்கிறது அந்த பிள்ளை. எங்கட மேனியில் ஒரு பிள்ளை சிறுநீர் கழிச்சா என்ன நடக்கும்? சுப்ஹானல்லாஹ். நபியுடைய மேனியிலே சிறுநீர் அப்படியே தெளிக்கின்றது, எல்லா பகுதிக்கும் ஓடிக்கொண்டிருக்கிறது. அபூ லைலா ரலியல்லாஹு தஆலா அப்படியே தூக்கி எடுக்க பார்த்தார்கள் அந்த பிள்ளையை. சொன்னார்கள், லா தக்தஉஹு அனில் பௌல், அபூ லைலா விட்டு விடுங்கள், அந்த பிள்ளை சிறுநீர் கழிக்கட்டும், கழித்து முடிந்ததன் பின்னால் தூக்குங்கள். கழித்து முடிந்தது, பிள்ளை ஓடியது. சுப்ஹானல்லாஹ். ஒரு வாளி தண்ணீரை கொண்டு வர சொல்லி ஊற்றி விட்டார்கள். பிரச்சனை முடிந்து விட்டது. ஒரு உயிரை வாங்கும் பிரச்சனையில் ஒரு பிள்ளை சிறுநீர் கழிக்கிறது. ஆக சகோதரர்களே, அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பாசம் காட்ட வேண்டும், அன்பை காட்ட வேண்டும். நாம் பிள்ளையின் மீது அன்பு காட்டாவிட்டால் யார் அன்பு காட்டுவது? யதீமுடைய விடயத்தில் வருவதை பார்க்கவில்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை தடாவி விடுங்கள். அந்த பிள்ளைக்கு தந்தை இல்லை, அந்த பிள்ளையுடைய மனர் குளிர்ந்து போகும், உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். ஒரு யதீமுக்கு பாசம் காட்டினார். இன்னைக்கு சொந்த பிள்ளைக்கே பாசம் காட்ட நேரம் இல்லாத உலகமாய் போயிருக்கிறது. சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டக்கூடிய ஒரு ஹதீஸுடைய கருத்து அல்லது சஹாபாக்கள் வார்த்தையாக இது பதியப்படுகிறது. சொந்த வீட்டுக்கு பழத்தை வாங்கி செல்கிறோம், ஆப்பிளை, ஆரஞ்சை எடுத்து செல்லும் பொழுது மறைத்து செல்லுங்கள். இல்லை என்றால் பக்கத்து வீட்டில் இருக்கும் வீட்டுக்கும் கொடுத்து விடுங்கள். ஏன் மறைத்து செல்லாமல் அடுத்த வீட்டில் இருக்கும் சிறிய பிள்ளை அதை பார்த்தால் அதனுடைய மனம் ஏங்கும். அடுத்த வீட்டுக்கு ஆரஞ்சு போகுது, ஆப்பிள் போகுது, என்ற வாப்ப எனக்கு கொண்டு தரதில்லையே. இந்த அளவுக்கு கூட ஒரு பிள்ளையுடைய மனதை புண்படுத்தக்கூடாது, புண்படுத்தக்கூடாது. ஆக சகோதரர்களே, பாசம் காட்ட வேண்டியது எமது பொறுப்பு. மலரை போன்றது சிறிய பிள்ளையுடைய உள்ளம். இரண்டாவது உதாரணம். மூன்றாவது உதாரணம், பிள்ளையை பார்த்தால் அந்த பிள்ளை இருக்கிறதானே காந்தம் போன்றது, மேக்னெட் போல ஈர்ப்பு. எதை கொடுத்தாலும் ஈர்த்துக் கொள்ளும், எதை பார்த்தாலும் எடுக்கும், உள்வாங்கும். நாம் நினைக்க கூடாது இந்த சிறிய பிள்ளைதானே, இந்த பிள்ளை கொண்டு விளங்குதில்ல. சகோதரர்களே, எங்களுக்கு வேண்டியதை பிள்ளையுடைய உள்ளத்தில் விதைக்கலாம். எதை போட்டாலும் அதை எடுக்கும். நல்லதை கொடுத்தா எடுக்கும், தீமையை கொடுத்தாலும் எடுக்கும். பாருங்க, நபி குர்ஆன் எந்த அளவுக்கு சொல்லுது. 3 நேரங்கள் இருக்கிறது. சூரத்து நூர்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அந்த நேரத்தில் தாய் தந்தைமாருடைய அறை கீழாக இருந்தாலும், ஒரு ஏலி சைல்டு, ஒரு சிறிய பிள்ளையாக இருந்தாலும் அது வரக்கூடாது சலாம் சொல்லாமல். சலாம் சொல்லாமல் இஷாவுக்கு பின்னால், வமின்பாதி ஸலாத்தில் இஷா மின் கப்லி ஸலாத்தில் ஃபஜ்ர், சுபஹ் தொழுகைக்கு முன்னால், வஹீன ததஊன சியாபக்கும் மின ஸஹீரா வமின்பாதி ஸலாத்தில் இஷா, இஷா தொழுகைக்கு முன்னால். இஷா தொழுகைக்கு பின்னால், சுபஹ் தொழுகைக்கு முன்னால், பகல் கைலூலாவுடைய நேரத்தில். இஷா தொழுகைக்கு பின்னால், சுபஹ் தொழுகைக்கு முன்னால், பகல் ஓய்வெடுக்கும் நேரத்திலே. இந்த 3 நேரமும் ஒரு தாய் தந்தையின் அறைக்கு ஒரு சிறிய பிள்ளை வருவதாக இருந்தால் தவறியாவது காணக்கூடாத காட்சிகளை கண்டுவிடக் கூடாது. அதன் தாக்கம் பின்னால் ஏற்படும் என்பதனால் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பாருங்கள், குர்ஆன் தடை விதிக்கிறது ஒரு பிள்ளை சலாம் இல்லாமல் தாய் தந்தையின் அறைக்கு வருவது. காந்தம் எப்படி ஈர்த்துக் கொள்ளுமோ, எடுத்து விடுமோ, இது அப்படியே தான் பிள்ளையும். ஒரு ஆராய்ச்சி நடக்கிறது. ஒரு
ஒரு சிறிய பிள்ளையிடம் ஒரு விளையாட்டு பொருள் கொடுக்கப்படுகிறது. கொடுத்து அதை போன்று ஒரு தொலைக்காட்சியிலே ஒரு வீடியோ கிளிப்ல அந்த அந்த டொய்யை உடைத்து காட்டுகின்றார்கள். உடைத்ததை போன்று அந்த பிள்ளை உடைக்கிறது. அந்த பார்ப்பதை அது அப்படியே செய்யுது. திரும்ப 6 மாதங்களுக்கு பின்னால் அதே பிள்ளையிடம் அதே விளையாட்டு பொருள் கொடுக்கப்படுகிறது. காட்சிய காட்டல்ல. சுபஹானல்லாஹ், அது எப்படி பார்த்ததோ அப்படியே அது உடைக்கிறது. இவ்வளவு வேகமாக, இவ்வளவு அவசரமாக பிள்ளையுடைய ஆள் மனதில் பதிந்து விடுகிறது. நாம் ஒரு மொழியை படிக்கணும் சொன்னா எவ்வளவு டியூஷன், எவ்வளவு கிளாஸ், எவ்வளவு பணம் செலவழிக்கணும். என்னோட வீட்டில் இருக்கிற பிள்ளை யாருக்கு பணம் செலவழித்து மொழியை படித்தது? தாய்மொழி. தாய்க்கு கேட்கிறதெல்லாம் பேச தொடங்கிடும். 2-3 வயதுல எல்லா வார்த்தையும் அதுக்கு தெரியுமாகிடும். இவ்வளவு மெமரி, இவ்வளவு ஞாபக சக்தி அந்த பிள்ளைக்குள்ளே இருக்கிறது. நாம் சொல்வதை எல்லாம் அந்த பிள்ளை உள்வாங்கும். சகோதரர்களே, உள்வாங்கும். எனவேதான் காந்தத்தை போன்று என்று சொல்வது பிள்ளைகள் இழுத்துக் கொள்ளும். அடுத்ததாக சொல்வதாக இருந்தால் கிளே போல வளர்ச்சிற வயசுல வளர்ச்சி கொள்ளணும். காய்ந்தால் செய்ய முடியாது. 16க்கு பிறகு பார்க்கும். ஓலவில் எடுக்கட்டும். சகோதரர்களே, வலது கையால சாப்பிட பழக்கிறேன்னு சொன்னாலும் தெரியும். சில பிள்ளைகளுக்கு வலது கையால சாப்பிட தெரியாது, உட்கார்ந்து தண்ணி குடிக்க தெரியாது, சரியா புறக்கி அழகா சுத்தமா போட்டு சாப்பிடக்கூடாது. பாப்ப பழக்கல்ல, உம்மா பழக்கல்ல, அவனுக்கு எடுத்தோட இடது கைதான் வருகிறது. சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் பழக்கினாங்க. சகோதரர்கள், உங்களுக்கு தெரியும் 16 வயதுல ஐடென்டிட்டி எடுப்பாங்க. 16 வயதுல ஏன்னு சொன்னா ஒரு பாடி ஸ்ட்ரக்சர், அந்த பாடியினுடைய சரியான உருவம் 16 வயதுல வந்தா 60 ஆனாலும் மாறாது. அதனால தான் போட்டோ கிளிக் பண்ணுவாங்க. அது வாழ்க்கை பூரா போதும். எப்படி உடம்பினுடைய அமைப்பு 16 வயதிலே பூர்த்தியாகி விடுகிறதோ, இதே போன்றுதான் ஹேபிட், பிள்ளையுடைய பழக்க வழக்கங்கள். உட்கார்ந்து முறையாக சிறுநீர் கழிக்க பழக்கவில்லை என்றால் பிள்ளைக்கு, அந்த பிள்ளை அப்பவானாலும் அமர்ந்து முறையாக சிறுநீர் கழிக்கும் பழக்கத்தை எடுத்துக் கொள்ளாது. இப்ப பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காய முன்னால, பெரிய வயது வாரத்துக்கு முன்னால எவ்வளவு பழக்கங்களை பழக்கி இருக்கிறார்கள், குணங்களை கொடுத்திருக்கின்றார்கள். சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை ஒரு பிள்ளை சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் பொழுது சொன்னார்கள், சம்மில்லா, பிஸ்மில் சொல்லி சாப்பிடுங்க. சின்ன பிள்ளை, வகுல் மிம்மா யலீக, உங்களுக்கு முன்னால் உள்ளதை சாப்பிடுங்கள், உங்களுக்கு முன்னால் உள்ளதை சாப்பிடுங்கள். சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை சின்ன வார்த்தை அல்ல, ஒரு சாப்பாட்டு தட்டுக்குரிய வார்த்தை அல்ல. எந்த வீட்டில் இந்த பழக்கத்தை பழக்கவில்லையோ, அடுத்த நானாவுடைய தம்பியுடைய இறைச்சி கறியை சாப்பிடுவதிலே அடுத்த பிள்ளை ஆசை கொண்டால், ஒழுக்கமில்லாமல் பறித்து சாப்பிட்டால், தந்தை மரணித்து காணி பிரிக்கும் பொழுது மகன் சொல்லுவான், என்னுடைய பெயர்ல சொத்தை எழுதலாண்டா பாப்பட ஜனாதாவை அடக்கூட மாட்டேன். சாப்பாட்டு பிளேட்டை நீங்க பிள்ளைய சரி செய்யலையா, காணி பிரிக்கும் பொழுது மகன் குழம்பி நிற்பான், சண்டை பிடிப்பான். பாப்ப ஜனாசா கபுராளியாகி 3 நாள் போயில்ல, அடுத்த மகன்மார் 2 பேரும் கோர்ட்ல நிற்பாங்க. ஏன்? அவங்களோட ஹேபிட் அப்படி, அவங்களுக்கு பழக்கப்பட்ட பழக்க வழக்கங்கள் அப்படி, அவங்களோட பண்பாடுகள் இல்லாமல் போனது. அடுத்தவர்களை மதிப்பதாக இருந்தாலும் அத்தனை குணங்களையும் கொடுக்க வேண்டும். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த சின்ன வயதுல தான் களிமண் காஞ்சதுக்கு பின்னால வளைக்க இயலாது. நினைக்கிற மாதிரி டிசைன் பண்ணலாம். காய முன்னால வேண்டிய பூவாக வரையணுமா, பூவாக சமைக்கணுமா, ஒரு மிருகத்தை மாதிரி எடுக்கணுமா, அழகான மனிதனாக செய்யணுமா, கிளே விளையாடி செய்து விடலாம். காய்ந்ததன் பின்னால் ஒன்றும் செய்ய முடியாது. இதே போன்றுதான் சிறிய பிள்ளைகள் என்று சொல்வது கிளேயை போன்று. பின்னால மகன் இப்படிங்கிறானே. சகோதரர்களே, இன்னைக்கு சின்ன பிள்ளைகள வீட்டுல பாக்குறோம், பாப்பா அம்மா விளையாடுவாங்க, நான தம்பி மாதிரி இருப்பாங்க, சொல்லுவாங்க ஒரு கிக் பண்ணு. யாருக்கு? பாப்பாவுக்கு. நல்லா ஏசு பார்ப்போம். நவுது பில்லா. சகோதரர்களே, இது பிள்ளைக்கு மனதில் பதியுது, இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில் அது பிரதிபலிக்குது. பின்னால பாப்பாவுக்கு கத்தி வைச்சாலும் குறை சொல்ல வேணும். இப்படி வளர்த்து சரியாக வளர்க்கலண்டா
எந்த சைட நாங்க காட்டுவோமோ, எந்த முறையில நாம சமைக்கிறோமோ அது மாதிரி புள்ள வளரும். யகூதி நஸ்ரானிகள் இதை திட்டம் போட்டு செய்யறாங்க. ஒரு சாக்லேட் செஞ்சுக்கிறாங்க, அதுல பேர் முஹம்மது. சகோதரர்களே, அதை கொடுத்தா புள்ள உடனே சாப்பிடாது, கசப்பு, அதுல கல்லு முள்ளெல்லாம் இருக்கும், வெளியே தப்பிடும். பின்னால ஜீசஸ் இந்த சாக்லேட்டை கொடுக்கிறாங்க, அதை கொடுத்தா ருசியோட சாப்பிடுது, அதுல எந்த கல்லும் இல்லை, அது தீச்சு இல்லை, அது அழகா செய்திருக்கிறார்கள். சகோதரர்களே, தந்திரமாக பிள்ளையுடைய திசையை கிறிஸ்தவத்துக்கு மாற்றுவதற்கு இப்படி செய்கின்றார்கள். சகோதரர்களே, நாங்க இன்றைக்கு ஒரு பிள்ளைய சலூனுக்கு கொண்டு போய்த்து முடிவெற்றோம், என்ன கட்டோ வெட்டிடுறோம். பின்னால பாப்பக்கு மரியாதை இல்ல, பெரியார்களுக்கு மரியாதை இல்ல. இங்க பாருங்க, ஜும்மா நடக்கும், வாலிபர்கள் அப்படியே சாய்ந்திருப்பார்கள், அவர்களுக்கு பிரச்சனையே இல்லை. வயோதிக மூத்தவர்கள் முன்னால் இருப்பாங்க, நோயாளிகள் பிரச்சனை இல்லை. ஏன் வாலிபர்கள் சாகிறோம்? பழக்கம் சரியா பழகல்ல, பழக்கத்தை. அதனால அவங்க சாஞ்சுதான் இருக்கணும். மரியாதையா இது கிரிக்கெட் மேட்ச் பார்க்கும் பொழுது இப்படி சாய்வார்களா? நோயாளிகள் மன்னித்துக் கொள்ளுங்கள், ஏனி சாயிரும்? சாஞ்சி பழக்கம். கொத்துபாவே தூக்கம் போனா கொத்துபா பாலாகுமே, எந்த சிந்தனையுமே இல்லை, பழக்கல்ல. பள்ளியில பழக்கம் இல்லாமல் போய்விட்டது, பண்பாடு இல்லாமல் போய்விட்டது. ரசூலுல்லாஹ்வுடைய மதிப்பை கொடுக்கலையா? அதனுடைய பெருமதியை உணர்த்தலையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருப்பம் வராது பிள்ளைகளுக்கு, தாய் தந்தையுடைய மதிப்பு வராது. ஆக மேன்மையாளர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பாசத்தை, பண்பாட்டை, ஒழுக்கத்தை பிள்ளைகளுடைய விளையுங்கள். 16 வயதுல அவருடைய செக்ஸ விழுகிற மாதிரி ஹெபிட்டும் விழுகணும், அதுக்கு பின்னால திருத்தேலாத கழுதைகளாக ஆகிவிடுவார்கள். அல்லாஹ் பாதுகாப்பு. ஆக மேன்மையானவர்களே, இந்த 4 உதாரணங்களையும் பிள்ளையுடைய விடயத்திலே ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். 4 உதாரணங்களை பிள்ளையுடைய விடயத்திலே ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்தது பெற்றோர்கள், தாய் தந்தைமார். والبلد الطيب يخرج نباته بإذن ربه والذي خبث لا يخرج إلا نكدا. சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நல்ல தாவரம் தான், நல்ல பயிர் நிலம் தான் நல்ல தாவரத்தை தரும். பெற்றோர்கள் என்று சொன்னால் பயிர் நிலத்தை போன்றவர்கள். பயிர் நிலம் பக்குவமாக இருக்கணும், சரியாக இருக்கணும். வேண்டிய விதையை அழகாக விதைத்தெடுக்கலாம், சரியாக வளர்த்தெடுக்கலாம். பயிர் நிலம் சரியில்லை, பயிருக்கு ஏசுவது. இந்த உலகம் அப்படித்தான் வந்திருக்கிறது. பெற்றோர்களுக்கு எந்த கவலையுமே இல்லை. அவர்கள் முழுக்க பிசினஸ், அவர்கள் முழுக்க தொழில், அவங்க முழுக்க வெளிநாட்டில். பிள்ளைய வளர்க்கிறது சேவன், வேலைக்காரி. சிலவங்கள பிள்ளைய வளர்க்கிற டிவி. உம்மா பஜார்ல சுத்தி வருவா, ஷாப்பிங் பண்ணி கொண்டு கார்ட்டூனை போட்டு கொடுத்துச்சு. பிள்ளை எப்படி வளரும்? பிள்ளை யாரிடம் வளரும்? சகோதரர்களே, பிள்ளையை பற்றி பேசப்படுவதை விட மிக பிரதானமாக, மிக முக்கியமாக பெற்றோர்களுடைய பகுதி அது சரி செய்யப்பட வேண்டும். பிள்ளைகள் என்றால் பெற்றோரின் நிழல். பழி எப்படியோ நிழல் அப்படித்தான் இருக்கும், நிஜம் எப்படியோ நிழல் அப்படித்தான் இருக்கும். சகோதரர்களே, அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் எமக்காக வேண்டி நல்லவர்களாக வாழாவிட்டாலும் எமது பிள்ளைகளுக்காக வேண்டி நல்லவர்களாக வாழ வேண்டும். எமது பழக்கங்கள், எமது குணங்கள், எமது பண்பாடுகள் அத்தனையும் பிள்ளையை தாக்கும். DNA ப்ரூஃப் பண்ணுகிறது உடல் ரீதியான நோய்களை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையும் குர்ஆனுடைய வசனங்களும் சூரா மரியமுடைய வார்த்தைகளும் فخلف من بعدهم خلف اضاعوا الصلاه واتبعوا الشهوات فسوف يلقون غيا. குர்ஆன் சொல்லுகிறது, பெற்றோர்கள் தொழுகையை பாழாக்கினார்கள், மார்க்கத்தை வீணாக்கினார்கள். நபிமாருடைய பரம்பரையிலே குஃப்ரும் ஷிர்க்கும் உள்ள மோசமான கெட்ட படைப்புகள் வந்தார்கள். சகோதரர்களே, அன்பார்ந்த பெற்றோர்களே, நாம் எமக்காக வேண்டி நல்லவர்களாக இல்லாவிட்டாலும் எமது பிள்ளைகளுக்காக நாம் நல்லவர்களாக வாழ வேண்டும். நாம் செய்யும் தவறுகள் தொழிலே இருந்தால், நாம் செய்யும் தொழில் அது ஹராமாக இருந்தால் நிச்சயமாக பிள்ளைட ரத்தம் சுத்தமிக்காது, பிள்ளை நல்ல செயலை செய்யாது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு பிள்ளையை கூட்டிக் கொண்டு வருகின்றார்கள். சகோதரர்களே, தாய் நல்ல பிள்ளை, குர்ஆனை பாடமாக்கின பிள்ளை, ஆனால் களவெடுக்கின்றார். தாயிடம் கேட்கப்படுகிறது, என்ன நடந்தது பிள்ளைக்கு? சொன்னார்கள், என்ன பிள்ளைக்கு நான் எந்த குறையுமே செய்யல,
இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்கின்றார்கள், இந்த பிள்ளைக்கு உரிய ஏதாவது ஹராமான உணவுகள் சென்றிருக்கிறதா வாழ்க்கையில? சொன்னார்கள், இல்லவே இல்லை, ஒரு தடவை கூட நான் ஹராமான உணவு கொடுக்கவில்லை. யோசித்து பாருங்கள். திரும்ப அந்த பெண்மணி சொல்லுகின்றார், இந்த பிள்ளை 4 மாதமாக எனது கற்பத்திலே இருக்கும் பொழுது, எனது வயிற்றிலே இருக்கும் பொழுது, இந்த பிள்ளை நான் சுமந்திருக்கும் பொழுது பக்கத்து வீட்டில் இருந்த மாங்கனி மாம்பழம் அதை பறித்து சாப்பிட்டேன், கேட்கல, அனுமதி எடுக்கல. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், ஹராமாக சாப்பிட்ட அந்த மாங்கனி தான், அந்த மாம்பழம் தான் உங்களுடைய பிள்ளையை கல்வனாக மாற்றி இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். இன்றைக்கு பிரெக்னன்ட்டாக இருக்கக்கூடிய தாய் இஸ்ரேல்ல இவ்வளவு டேலண்டான பிள்ளைகள் எப்படி வராங்கன்றத ரிசர்ச் பண்றான். சொல்றான், கற்பத்துல பிள்ளை இருக்கும் பொழுது தாய் நல்ல விடயங்களை சிந்திப்பாவாம், கணிதத்தை, கஷ்டமான கணக்குகளை, பெரிய பெரிய கருத்துக்களை உள்வாங்குவாவாம். சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருத்தை பாருங்கள், உலமாக்கள் சொன்ன விடயத்தை பாருங்கள். சுப்ஹானல்லாஹ். சகோதரர்களே, முழுக்க முழுக்க சினிமாவை பார்க்கிறார், முழுக்க முழுக்க காதல் கலைகளை பார்க்கிறார், நடனத்தை பார்க்கிறார், ஆட்டத்தை பார்க்கிறார். 16 வயது பிள்ளை கற்பத்தில் இருக்கும் பொழுதே தாய் பார்த்த காட்சி அப்படியே வெளியேற்றது. கிளாஸுக்கு போன பிள்ளை, டியூஷனுக்கு போன பிள்ளை அந்நியனோட காபிரோட ஓடுகிறாள். சொல்லுகின்றாள், நான் சவப்பட்டியிலும் போக தயாராக இருக்கிறேன், என்னை யாரும் வந்து பேசக்கூடாது. உம்மா பார்த்த காட்சி அப்படி, உம்மா பார்த்த சினிமா அப்படி. ஒரு மாம்பழமுக்கே இவ்வளவு நஜீசுண்டா? முழுக்க முழுக்க 400வது அங்கம் டிவிடி முழுக்க படமும், குர்ஆனும் இல்ல, தஸ்பீஹும் இல்ல, குர்ஆன் திலாவத்தும் இல்ல, நல்லவைகளும் இல்ல. எப்படி சகோதரர்களை பிள்ளைகள் நல்லவர்களாக வருவார்கள்? பயிர் நிலத்தை போன்றுதான் பிள்ளைகள். மிக கவனமாக இருக்க வேண்டும் சகோதரர்களே. எங்களுடைய பண்பாடுகள், எங்களுடைய ஒழுக்க விழுமியங்கள் அனைத்தும் பிள்ளையுடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்க போகிறது. ஒரு வார்த்தையில சொல்றேன்டா, எங்கட பிள்ளைகள் எங்கட போட்டோ காப்பி, பாப்பாவை மாறி நக்கலாய்ப்பார். 99% இப்படித்தான் இருக்கும். அதனால நாங்க எங்கட சூழலை சரி செய்யாம, எங்கட வீட்டை சரி செய்யாம, நாட்டுக்கு, யகூதிக்கு, நசராணிக்கு ஏசி எந்த பிரயோஜனமும் இல்லை. சகோதரர்களே, அரபு நாட்டில் ஒரு தாய் ஒரு இளம் பெண் சிறைக்குள்ளே செல்லுகின்றாள், ஒரு வாலிபனை கொலை செய்தது காரணமாக. மரண தண்டனை நியமிக்கும் நாள் வருகிறது. அந்த பிள்ளை, ஏன் நீ இதுக்குள்ளே வந்தாய்? உள்ளே சென்று நல்ல முறையில் திரிந்து விட்டார். ஒரு இளம் பெண் ஒரு வாலிபனை கொலை செய்கின்றாள், துப்பாக்கி எடுத்து. காரணம் கேட்கப்பட்டது. சொன்னா, என் வாப்பா உம்மா, வாப்பா மதுல மிதப்பார், பாவத்தை செய்வார், இரவு நடுநிசையில வீட்டுக்கு வருவார், தாய் உலகம் சுத்துவா, என்ன பத்தி எந்த கவலையும் இல்லை, அவருக்கு ஹேண்ட் போனை சுமந்தா வேற ஒன்றுமே தேவையில்லை. அந்த தாய், அந்த பிள்ளையுடைய வார்த்தை. வீட்டுக்கு வந்தாலும் கதவை அடைத்துக் கொண்டு எங்கெங்கோ தொலைபேசியிலே இருப்பார். நான் வளர்ந்தேன், உம்மாவையும் பாப்பாவையும் பார்த்தேன், தாயும் தந்தையும் செய்யும் பாவங்களை எல்லாம் நானும் செய்தேன். நான் ஆரம்பத்தில் சொன்ன 4 உதாரணங்கள், கிளே மாறி, பூ மாறி, மெக்னட் போன்று இழுக்கும் பிள்ளைகள். நாங்கள் நினைச்சு கொண்டிருக்கிறோம் எங்க பிள்ளை கொண்டு விளங்குது இல்லை என்று. இதனாக பெரிய தவறு. பிள்ளை தாயையும் தந்தையும் பார்த்து அத்தனை பாவங்களையும் செய்தது. ஒரு நாள் ஒரு மனிதனோடு ஜினா செய்து கொண்டிருக்கும் பொழுது அவன் மதுவெறியிலே சொன்னான், உன்னோடு நான் எந்த பாவத்தை செய்கிறேனோ உன்னுடைய தாயோடு நான் செய்திருக்கிறேன் என்று சொல்ல அந்த பிள்ளைக்கு கோபம் வந்தது. அந்த துப்பாக்கியை கொண்டு வந்து அப்படியே ஷூட் பண்ணிவிட்டது, சிறைக்குள்ளே சென்றது. சட்டப்படி மரண தண்டனை நியமிக்கும் நாள் வந்தது. அந்த பிள்ளை சொன்னது, எனக்கு ஒரு சந்தர்ப்பம் தரணும், இந்த கழுத்தை வெட்டுறதுக்கு முன்னால நான் சில வார்த்தைகள் பேசணும். கழுத்தை வெட்டுவோர் சொல்லுகின்றார், 11 வருடத்துக்கு 29 கழுத்துக்களை வெட்டி இருக்கிறேன், ஆனால் இது போன்ற ஒருவரும் சொல்லவில்லை. இளம் பெண் ஒருவரை கொலை செய்த குற்றத்துக்காக கழுத்து வெட்டப்படும் நேரம் என்று சொன்னால் எப்படி இருக்கும் சகோதரர்களே? யோசித்து பாருங்கள். வாழ வேண்டிய வயதில கழுத்து போகுது. அந்த பிள்ளை சொல்லப்படுகிறது, கழுத்துக்கு முன்னால் கத்தியை வைத்து நீ விரும்பியதை சொல்லிக்கொள். அந்த பிள்ளை முதலாவதாக லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னது, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னது. இரண்டாவதாக சொன்ன வார்த்தையை பெற்றோர்களே, இந்த கொத்துபால் இருந்து நீங்க எதை எடுக்கலாட்டி இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்கள். அந்த பிள்ளை சொன்னது, யா அல்லாஹ்
என்னுடைய உம்மாவையும் பாப்பாவையும் நீ நாசமாக்குவாயாக. இந்த வார்த்தை அந்த பிள்ளை சொன்னது. என்னை எனக்கு போன்று வேறு யாருக்கும் தாய் தந்தையை நீ கொடுத்து விடாதே என்பதாக சொல்லப்படும் பொழுது கழுத்து வெட்டப்பட்டது. சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா பொருள் செல்வத்தையும் குழந்தை செல்வத்தையும் குர்ஆன்ல அதிகமாக ரெண்டையும் சேர்த்து தான் சொல்லுவான். இன்னமா அம்பாலுக்கும் பாவுலாதுக்கும் அல் மாலு வல் பனூன், குழந்தை செல்வம் சொத்து செல்வம். நாங்க எங்கட சொத்தை பெருக்கிறதுக்கு எங்கெல்லாம் பறக்கிறோம், எவ்வளவு கஷ்டப்படுறோம், எவ்வளவு நாடு நாடா ஓடுறோம். மனசுல கைய வச்சு சொல்லி பாருங்க பார்ப்போம். இந்த 24 மணித்தியாலத்துல நான் 2 மணித்தியாலம் வீட்டுக்கு கொடுக்கிறேன் என்ற பிள்ளைக்காக நேரமிகுதான் கொடுக்கிறோமா? நாங்க சொத்தை வளர்க்கிறோம், எங்கட பிள்ளை யகூதி வளர்க்கிறான், சினிமா வளர்க்குது, கலாச்சாரங்கள் கேவலமானதுகள் வளர்க்குது, பிள்ளைக்கு பண்பாடு இல்ல. நாங்க பிள்ளை வளர்க்கறதுக்கு நேரம் கொடுப்பது எங்களுக்கு கஷ்டம். பாப்பா ஏடிஎம் மெஷின் போல, உம்மா வாஷிங் மெஷின் போல, உடுப்பு கழுகப்படுகிறது, பணம் கொடுக்கப்படுகிறது. பிள்ளையுடைய பண்பாடு தலைய யகூதி சுரண்டி வைத்திருக்கிறான். என்ன நடக்கும்? சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, உதாரணத்திற்கு சொல்லுவார்கள், அமெரிக்காவில் ஒரு வீட்டில் கிளி ஒன்றை வளர்க்கின்றார்கள். ஒருவர் சொல்லுகின்றார், கிளி வளர்ப்பது வேற பிரச்சனை. உதாரணத்துக்கு நான் சொல்லுகிறேன், அவர் நடந்த சம்பவம். அங்கே சென்றால் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லுகிறது, கிளி சலாம் சொல்லுகிறது. ஆச்சரியத்தோடு பதில் சொல்லுகின்றார். எந்த நாட்டில்? அரபு சத்தமே இல்லாத நாட்டில், ஆங்கிலேய நாட்டில். அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லுது, சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுது, திரும்பி வரும்பொழுது ஃபியாமானில்லான்னு சொல்லுது. கிளி. இதே ஷேக், இதே ஆளின் சவுதிக்கு வந்தார், ஹரமுக்கு போனார், தவாஃப் செஞ்சார், உம்ராவை முடித்துக் கொண்டார், அவருடைய நண்பருடைய வீட்டுக்கு சென்றார். செல்லும் பொழுது அங்கிருக்கக்கூடிய பிள்ளை ஓடி வந்து பாபா குட் மார்னிங் என்று சொல்லி வெல்கம் பண்ணது. அரபு நாட்டு பிள்ளை குட் மார்னிங், அரபு நாட்டு பிள்ளை டாடா பாய் பாய், அமெரிக்கால பிள்ளை அஸ்ஸலாமு அலைக்கும். இது வீட்டு நாட்டு பிரச்சனை இல்ல, வீட்டுடைய பிரச்சனை. வீடு சரியாக இருந்தா, நாடு எவ்வளவு பிரச்சனையாக இருந்தாலும், வெளி சூழல் எப்படி இருந்தாலும் சரியாக்கலாம். சகோதரர்களே, இஸ்லாமிய பெண்மணி அரபு பெண்மணி கழுத்தை கொடுக்க வேண்டிய நிலைமை வருகிறது. பாப்பா உம்மட பலகீனத்தினால. ஆங்கிலேயர் பிள்ளை அமெரிக்காவை சேர்ந்த ஒரு லேடி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய மகனை குர்ஆனை பாடமாக்க வைத்திருக்கின்றார். இன்று அந்த மகன் அரபு உலகத்தில், அரபு நாட்டொன்றில் இமாமத் செய்து கொண்டிருக்கின்றார். ஆயிரக்கணக்கான அரபிகள் ஆங்கிலேயர் பிள்ளைக்கு பின்னால நின்று குர்ஆனை கேட்குது, தராவி தொழுகுது, 30 ஜுஸ் ஓதுது. ஷேக் நபீல் சொல்றார், எனக்கு அந்த பிள்ளையை பார்த்தா கண்ணீர் வருகிறது, ஏந்த பிள்ளையை கூட நான் இப்படி வளர்க்கலையே. யார் சகோதரர்களை தவறு சொல்றது? அதனால எங்களுடைய பொறுப்பு, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பிள்ளைகள் என்று சொல்வது பாக்கியம். அந்த பாக்கியத்தை பாக்கியமாக பார்ப்போம், கவனமாக வளர்ப்போம், பக்குவத்தோடு எடுத்து நடப்போம். அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காக நாம் உரமூட்டுவோம். பிள்ளைகள் பயிர் நிலத்தை போல, அதுக்கு 3 கிருமிகள். இதை நான் டச் பண்ணி முடிக்கிறேன், பேசல. பயிர் நிலம் பெற்றோர் என்று சொன்னா, பயிர் பிள்ளைகள் என்று சொன்னா, எப்படி தோட்டத்துல பயிர் நிலத்துல கிருமிகள் தொத்துமோ, இது மாதிரி எவ்வளவு திட்டம் போட்டு பிள்ளையை வளர்க்க பார்த்தாலும் 3 கிருமிகள் இது கொள்ளாதது. இதுல உங்களோட பிள்ளைகளை பாதுகாக்கல, அல்லாஹ் பாதுகாக்கணும். காபத்துல்லாஹ்வுக்கு பக்கத்தில் இருந்தாலும் தப்பேடாது. அதான் நடந்தீங்க. சகோதரர்களே, முதலாவது கிருமி என்ன தெரியுமா? மீடியாவில் இருக்கக்கூடிய அசிங்கமான பகுதி. மீடியாவில் இருக்கக்கூடிய அசிங்கமான பகுதி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த வீட்டுல சினிமா பாக்குறோமோ, எந்த வீட்டுல தொடர்நாடகம் பாக்குறீங்களோ, அந்த வீட்டுல உளவியல் இப்ப உலமாக்கள் சொன்னா கருத்து செமிக்காது சிலவங்களுக்கு. இடியட் பாக்ஸ் டிவியை பத்தி சொல்றான் அமெரிக்கால. சென்றவர் ஸ்காலர்ஷிப் ரிசல்ட் சொல்லுது, எந்த வீட்டுல டிவி இல்லையே அந்த புள்ள நல்ல ரிசல்ட். ஓ லெவல் ரிசல்ட் சொல்லுது. நாட்டுக்கு முதலாவது வந்த அந்நிய பெண்மணி, இளம் மாணவி, அவ சொல்றா, அவட தந்த தாய் 1 வருடமா டிவியை பிடிச்சு கட்டி வச்சிருந்தாவாம். நோம்புல நாங்க கட்டி வைப்போமே, இப்ப நோம்புலையும் கட்டுறது இல்ல. மாஷா அல்லாஹ், பரக்கத். சகோதரர்களே, எந்த வீட்டுல சினிமாவுடைய காட்சிகள் வெச்சம் இல்லாமல், டிராமாவுடைய காட்சிகள் எந்த வீட்டுல தாராளமாக பிள்ளைகளை வைத்துக் கொண்டு பார்க்கின்றார்களோ, இந்த வீட்டுக்கு சொல்லுகின்றார்கள், சொந்த சகோதரியையும் சொந்த சகோதரனையும், நானாவையும் தங்கச்சியையும், தம்பியையும் தாத்தாவையும்
தனியே விட்டு விட்டு வெளியே செல்ல வேண்டாம், மோசமான நிகழ்வுகள் நடக்கலாம். இப்படி நஜீஸா நடக்குது. கார்ட்டூன் எடுத்தா கூட பிள்ளைய ட்ரக்ஸ் கடுமையாக்க வைக்கிற அளவுக்கு கார்ட்டூன் லீக்குது விடயம். சகோதரர்களே, டாம் அண்ட் ஜெர்ரி கார்ட்டூன் பிள்ளைக்கு கொடுக்கிறோம். அந்த பிள்ளைக்கு அந்த கார்ட்டூன்ல மலக்கை, ஷைத்தானை, நவுதுபில்லா, மலக்கை நாயுடைய தோற்றத்தில் எடுத்து காட்டுகின்றார்கள். மலக்கை, நவுதுபில்லா. பிள்ளையோட உள்ளம் எங்க போகும்? நான் சொன்னேன், பிள்ளைக்கு பார்க்கறதெல்லாம் பதியுது. இவ்வளவு பெரிய ஆபத்து டிவி சைட்ல, டெலிவிஷன் சைடு. மிக கவனமாயிருங்கோ. நாசமா போய் கொண்டிருக்கிறது சமூகம். மிம்பர்ல வச்சு பேசினா கோபம் வரும் சிலருக்கு. சொல்ல முடியாத அசிங்கமான கேவலமான நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. 10 வயசு மகன் சொந்த தாயை முன்னால் வைத்துவிட்டு மோசமான ஆபாசமான காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறார். சகோதரர்களே, கேவலத்தை சொல்லவா வேண்டும்? டெக்னாலஜி இருப்பது தவறல்ல, அது சரியா பாவிக்கணும். ஜப்பான்ல டொயோட்டா கம்பெனிக்காரருடைய மகன், பெரும் நிறுவனம், அவருடைய மகன் கூட ஸ்கூலுக்கு நடந்துதான் போவார். 2 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நடக்கணும். ஏன்? எந்த பிள்ளையாக இருந்தால் நடந்து செல்வதுதான் எக்ஸசைஸ். டெக்னாலஜில எவ்வளவு முந்திய நாடு. டொயோட்டாவை உலகத்துக்கே கொடுக்கிறவர், 4 நிமிடத்துக்கு ஒரு கார் செய்கிறவர். அவருடைய பிள்ளை நடந்து போகுது. நாங்க என்ன செய்யறோம்? பைக்ல கொண்டு போய் திறக்கிறோம். எங்களுக்கு என்னமாவது கொண்டு வந்தா, கேலக்சி போன் வந்தா, பேஸ்புக் வந்தா, கேபிள் டிவி வந்தா எல்லாம் கூடும் தானே, கொண்டு வந்து கொட்டுகிறோம். எதை ஃபில்டர் பண்ணுகிறோம்? நாம் எதை சுத்தமாக கொடுக்கிறோம்? நாம் தொழிலே, நாம் வீட் பஜாரிலே, நாம் ஷாப்பிங்ல, நாம் வெளிநாட்டில, என்னுடைய பிள்ளைகள் சினிமா இந்த டிவிக்குள்ள நாசமாக போயிருக்கிறது. இரவு 12 மணிக்கு பின்னால் பாதையில ஹேண்ட்போனுக்கு வாலிபர் ஆன்சர் பண்றேன்னு சொன்னா நிச்சயமாக ஒரு இளம் பெண் தலையணைக்கு கீழால் போனை வைத்து யூஸ் பண்றதை மறக்காதீங்க. இதை யார் பார்க்கிறது? இது பொறுப்பு இல்லையா? எனவே சகோதரர்களே, இந்த பகுதி அசிங்கமாக இருக்கிறது. இரண்டாவது, கெட்ட நண்பர்கள். இதை சொல்லி வேலல்ல, நல்ல நண்பர்களும் இருக்கிறார்கள். கெட்ட நண்பர்களோட தொடர்புதானே அல்லாஹ் பாதுகாக்கணும். பிள்ளைய படுகுழியில தள்ளிவிடும். மூன்றாவது சகோதரர்களே, இன்றைக்குள்ளாக பெரிய சோதனை ட்ரக்ஸ். வாலிபர்களை 4ஆம் ஆண்டு மகன் சொல்றாரு, அடுத்த நண்பர் சொன்னாராம், டெப்லெட் கொண்டு வந்தீங்களாம், குடிச்சா நல்லா தூக்கம் போகுமாம். எத்தனாம் ஆண்டு? 4ஆம் ஆண்டு. ஒரு உம்மா ஒரு பிள்ளையை கூட்டிக் கொண்டு ஹசரத்துக்கு போயிருக்கிறார் ஓதி பார்க்கிறதுக்கு. மயக்கம் இல்ல, ஷைத்தான் இல்ல, நாக்குக்கு கீழால கேஜி இந்த ஒவ்வொரு பொருட்கள் இருக்கிறதாம். சகோதரர்களே, பாடசாலை முற்றங்கள்ல, இந்த த்ரீவீல்கள்ல எல்லாரும் அல்ல, சிறிய பிள்ளைகள். ஒரு பக்கத்தில் ஒரு கிராமத்துல ஒரு 12 வயசு ஒரு முஸ்லிம் பிள்ளைக்கு அந்நியர்கள் சேர்ந்து பழக்கி அந்த பிள்ளையை மோசப்படுத்தி அத்தனை காட்சிகளை கிளிக் பண்ணி வைத்து பாப்பா உம்மாட்டிலிருந்து லட்சக்கணக்கான பணம் கறந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. ஒசக்க பார்த்து கொண்டு ஈக்காதீங்க. இதை விட ஆபத்து ஒன்றுமே இல்லை. தாயை விற்பான், மகளை விற்பான், சகோதரியை விற்பான். இந்த பாவத்துக்கு அடிமையானால் இது உலகம் விளங்காத ஒரு பாவம், மனிதனை கேவலமாக்கும் பாவம். 9ஆம் ஆண்டு, 4ஆம் ஆண்டு, 5ஆம் ஆண்டு, 6ஆம் ஆண்டு மகன் உதச்சில குடு தூள். சகோதரர்களே, உம்மா ஓதி பார்க்க போய்த்திக்கிறார். ஓதுறதல்ல, உதச்சத்துக்கு கீழே வச்சு கொண்டு மகன் வீட்டிருக்கிறான். நடவடிக்கையை பாருங்கள் சகோதரர்களே. தலைநகரத்தில் மட்டும் மகரிபுக்கும் இசாவுக்கும் இடையில 3 கோடிக்கு ட்ரக்ஸ் செயலாகுது. முஸ்லிம் வாலிபர்கள் பகிரங்கமாக சம்பந்தப்படுறாங்க. சகோதரர்களே, 2-3 கோடிக்கு மகரிபுக்கும் இசாவுக்கும் இடையில யோசிங்க. சகோதரர்களே, இந்த பக்கத்திலிருந்து கொழும்புக்கு டியூஷன் போற ஒரு மாணவன், கிளாஸ்ல பெஸ்ட் வந்து கொண்டிருந்தவன், நன்றா படித்துக் கொண்டிருந்தவன், திடீர்ந்து மாற்றம். பள்ளியால கூட்டு எடுத்து பார்த்தா நவுதுபில்லா முழு ஊருக்கும் ட்ரக்ஸ் சப்ளை பண்றான். படிக்க போன மாணவன். தூங்காதீர்கள், கொத்துபாவை கேளுங்கள், மஸ்ஜிதுக்கு நேரம் கொடுங்கள், ரமலானை சரியாக்குங்கள். சமூகம் சீரழிந்ததன் பின்னால் கதறி எந்த பிரயோஜனமும் இல்லை. படிக்கிற மாணவன் கையில ட்ரக்ஸ் வருகிறது. யார் பார்க்கிறது? யார் கேட்கிறது? சகோதரர்களே, எனவே இந்த 3 கிருமிகளையும் வைத்து மிக எச்சரிக்கையாக இருப்போம். பிள்ளைகளை பாதுகாப்போம். வல்லவன் அல்லாஹ் நமக்கு தெளிவை தருவானாக, தாத்தின் ஈர்ப்பை தருவானாக. யா அல்லாஹ், நமது பிள்ளைகள் நீ பாதுகாப்பாயாக, தக்வாவோடு வாழ வைப்பாயாக.
யாழ் எங்களால் முடியாது யாழ் அவர்களை பாதுகாக்க நீயே பாதுகாத்து தருவாயாக. அவர்களை வைத்து முகத்திலே கரை பூசி விடாதே, அவர்களை கேவலப்படுத்தி விடாதே. அவர்களை எமக்கு நல்லவர்களாக்கி தருவாயாக, எமக்கு துஆ செய்யும் பிள்ளைகளாக்கி தருவாயாக, எமதை கண்குளிரின் செல்வந்தவர்களை ஆக்கி வைப்பாயாக. அவர்களை வைத்து நாம் கண்ணியம் படக்கூடிய பிள்ளைகளாக்கி தருவாயாக. கேவலப்படுத்திடாதே அல்லாஹ், பாவங்கள் அகப்பட வச்சிடாதே அல்லாஹ். நாம் கஷ்டப்படுகிறோம் யா அல்லாஹ், எமது பிள்ளைகளுக்காக நாம் உழைக்கிறோம் யா அல்லாஹ். அவருடைய நல்ல பேர் நமக்கு தேவை நாயனே. துஆக்களை கபூல் செய்வாயாக.